என்று குத்தாடம் போட்டுக் கொண்டிருக்கும் மினிஸ்டர் கீர்த்தனா. தமிழ்நாட்டுல முக்கியமான 5 முதலீடு இழப்பாயிருக்கு. ஆனா கீர்த்தனா பாருங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்க வீடியோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருப்பீங்க. உண்மை என்னன்னு பாத்துருவோமா? எலக்ஷன் வந்து தமிழ்நாடு எப்படி போயிடுச்சு, இது வந்து முழுக்க கீர்த்தனா காரணம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எப்ப போயிருக்கு அப்படின்னா ஜனவரி 31, 2026லயே ஆந்திர பிரதேசம் தான் வரப்போகுது சொல்லி நியூஸ்ல வந்துருச்சு. பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொரியன் ஷூ மேக்கர் இன்வெஸ்ட் பண்றவங்க வந்து நவம்பர் 15, 2025லயே தமிழ்நாட்டை விட்டு போயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப எல்லாருமே அதிகமா புதிச்சிட்டு இருக்க ஒண்ணு ராயல் என்ஃபீல்டோட பிளான்ட் வந்து எப்படி ஆந்திர பிரதேசத்துக்கு போச்சு, எப்படா போக விட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆகுதுக்கு முன்னாடியே, அதாவது May 8 ஆந்திர பிரதேசுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆதித்யா பிர்லாவோட ஹிண்டல்கோ அப்படின்ற ஒரு கம்பெனியுமே தமிழ்நாடு வந்து போயிருக்கு. பட் அது போனது எப்பன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 23, 2025 ஆந்திர பிரதேசத்துக்கு போறதா அபிஷியல் நியூஸ்ல வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்க அப்படின்னா அஷகான் ஷிப் பில்டர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு போயிருக்கு. பட் அவங்க எதுக்கு போயிருக்காங்க அப்படின்னா 2025 MOU வந்து சைன் பண்ணிருக்காங்க. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருந்து எந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்ல. அதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த ஒரு UOI, அதாவது எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்ல. இது வந்து அமல்படுத்துறதுக்கான செயல்படுத்துறதுக்கான எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்ல. ஆனா வந்து அதிகமா வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. சோ அதனால வந்து வேற ஸ்டேட்ட தேர்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. கீர்த்தனா அவர்கள் ஆடின வீடியோ வந்து இப்பான வீடியோ கிடையாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது March 8 உமன்ஸ் டேக்காண்டி அவங்க செலிப்ரேட் பண்ண வீடியோ. மினிஸ்டர்லாம் உமன்ஸ் டேக்கு செலிப்ரேட் பண்ணக்கூடாதா?